If you are trying to improve your mental health, my 6+ months of experience will teach you. ஸோ 18 to 30 இந்த ஏஜ் கேட்டகரிக்கில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மென்டலி டிப்ளாய்டாக இருப்பீங்க. மென்டல் டிப்ளாய்டு, மென்டல் டைவர்ட்டடு, மென்டல் சிக்னஸ், இப்படி என்ன வேணால் வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஓகே, இதெல்லாம் நம்ம லைஃப்பை கெடுக்குமா, நம்ம மென்டலி ப்ராப்பராக இல்லைனா நம்ம லைஃப்பில் அது பெரிய பாதிப்புகளை உண்டாக்குமா அப்படின்னா, லிட்ரலி நீங்கள் மென்டலி ஃபிட்டாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஃபிசிக்கலி என்ன தான் ஃபிட்டாக இருந்தாலும் எதுக்குமே பிரயோஜனப்படாது. ஓகே, எதுக்குமே இந்த சென்ஸ். ஸோ 2022 என் கூட யாருமே இல்லை, ரொம்ப தனிமையில் இருந்தேன். எனக்கு சுசைடல் தாட்ஸ் வரைக்குமே போச்சு. எண்ணங்கள் என்னோடய தாட்ஸ் கூட என்னால் சர்வை பண்ணவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்போ என்னோடய மென்டல் ஹெல்த்தை நான் இம்ப்ரூவ் பண்ணணும், அப்போயே என் லைஃப்பில் நான் நிறைய சேஞ்சஸை பார்க்க ஆரம்பித்தேன். நல்லா தூக்கம் வந்துச்சு. என்னோட ஒர்க்கில் ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட ஆப்போசிட் செக்ஸ் கூட எனக்கு முன்னாடி பேசுறதெல்லாம் ஒரு மாதிரி கை நடுக்கும், இந்த மாதிரி ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ்லாம் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு வருஷம் கேப்பில் நான் யார்ட்டுமே பேசவும் இல்லை, பழகவும் இல்லைங்கிறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் அந்த மென்டல் ஹெல்த் மூலிமா என்னால் ப்ராப்பராக பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் என்னால் முடிஞ்சு. அந்த ஒரு சின்ன சர்க்கம்ஸ்டன்சஸ் இல்லாமல் இதை விட்டு பெரிய சர்க்கம்ஸ்டன்சஸ் வெளியே போய் நான் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். சோஷியலான சூப்பரான ஒரு பர்சனாக நான் மாறியிருக்கேன். என்னோட ஆன்லைனில் நான் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி என் நம்பர் ஆஃப் திங்ஸில் நான் ரொம்ப சந்தோஷமாக பண்ணிகிட்ருக்கேன். பண்ணணுமேன்னு பண்ணாமல் ரொம்ப சந்தோஷமாக பண்ணிகிட்ருக்கேன். என்னோட ஃபிசிக்கலையும் நான் டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். ஃபிசிக்கல் ஹெல்த் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி என் ஃபிசிக்கை ஆஸ்தட்டிக்காக நான் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். சும்மா புதன்லாம் இல்லாமல் நல்லா டெவலப் பண்ணும் போதே ஒரு ஆஸ்தட்டிக்கான ஒரு ஃபிசிக்காக நான் டெவலப் பண்ணிகிட்ருக்கேன் என்னோட ஃபிசிக்கை. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் மென்டல் ஹெல்த்தை நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான். யூசி நிறைய பேர் நினைக்கிறீங்க இல்லையா, பணம் இருந்தால் எல்லாமே கிடையாது. நிறையா பேருக்கு ஹெல்த் சூப்பராக இருக்கும். நிறையா பேருக்கு ஹெல்த் இந்த சென்ஸ் ஃபிசிக்கலி அவங்க ஃபிட்டாக இருக்க மாதிரி தெரியலாம். சில பேர் நிறையா பணம் வச்சுருக்கலாம். சில பேர் நிறையா விமனோட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியலாம். பட் த திங் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இது எல்லாமே ஈஸியாக கிடச்சிடலாம். ஆனால் மென்டல் ஹெல்த்தை நீங்கள் ப்ராப்பராக வச்சுக்கல அப்படின்னா இதெல்லாம் பாதிலே கழட்டிட்டு போயிடும். மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் பண்ண முதல் விஷயம் மெடிடேஷன் அப்படிங்கிறது. யூசி நிறையா பேருக்கு இந்த மெடிடேஷன் அப்படின்னா ஒரு மிஸ்கன்செப்ஷன் நிறையாவே இருக்கும். என்னன்னா, நான் மெடிடேஷன் பண்ணும்போது எனக்கு தாட்ஸ் அதிகமாக வருது. யூசி தாட்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் அ தாட், அவ்வளோதான். நான் என்ன கேட்குறேன்னா, தாட்ஸ் பெரிய ஒரு பர்சனா இல்லை நீங்கள் பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஆளா? தாட்ஸ் பவர்ஃபுல்லான விஷயமே கிடையாது. இந்த தாட் எப்போ பவர்ஃபுல்லாக மாறும் அப்படின்னா, இதை நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இதுக்கு ஒரு அதிகமான ப்ரிஃபரன்சஸ் கொடுக்கும்போது இது பெரிய ஆளாகும். அது வரைக்கும் இது ஜஸ்ட் வெறும் தாட். நம்மளோட தாட்ஸோட சர்வை பண்ண முடியவே முடியாது மேக்ஸிமம் ஆஃப் த டைம். பிகாஸ் நம்ம மைண்டை நம்ம காம் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறதே கிடையாது. இதெல்லாம் ஒரு பெரிய தேவையா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மெடிடேஷன் இட்ஸ் அ புல்ஷிட் அப்படின்னு நினைக்கிறோம். பட் த திங் ஒன்ஸ் நீங்கள் ஒரு 10 நாள் மெடிடேஷன் பண்ணிட்டு 11வது நாள் மெடிடேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்போ தெரியும் அந்த மெடிடேஷனோட பவர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. யூசி மெடிடேஷன் மட்டும்தான் இன்னைக்கு என்ன லிட்டரலாக என்னோட ஒர்க்கில் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக ஜிம் போகிறதுக்கு, கன்சிஸ்டண்ட்டாக என் ஒர்க் பண்ணுறதுக்கு, என் ஃபேமிலி கூட எனக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, என்னோட அட்டென்ஷன் ஸ்பேன்ஸ், ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இதெல்லாம் அதிகமாகிறதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு விஷயமா நான் என்ன சொல்லுவேன்னா மெடிடேஷன் மட்டும்தான். இந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போது நீங்கள் அந்த எந்த ஒரு ஆப்ஸ் எல்லாம் வச்சுலாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் ஆப்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். நானுமே ஆப் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். பட் த திங் அது எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இல்லை. என்னை டைவர்ட் தான் பண்ணுச்சு அதிகமாக. ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஜஸ்ட் என்னோட ஃபோன் எடுத்தேன், டைமர் செட் பண்ணேன், 5 minutes ஸ்டார்ட் பண்ணேன், 5, 10, 15 இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனேன். ஐ மீன் 5 மினிட்ஸாக இன்க்ரீஸ் பண்ணல, 5, 6, 7, 8, 9, 10 இப்படி இன்க்ரீஸ் பண்ணேன். ஒன்ஸ் என்னோட தாட்ஸ் வெளியே போகும், டைவர்ட் ஆகும், திரும்பி அந்த ஒரு அவேர்னஸ் கிடச்சி என்ன பண்ணுவேன்னா, அந்த என்னோட மூச்சு காத்துக்கு அந்த பிரீத்தினுக்கு திரும்பி அந்த கொண்டு வருவேன். திரும்பி போகும், திரும்பி என்னோட மூச்சு காத்து கொண்டு வருவேன். ஸோ இதுதான் மெடிடேஷன். ஓகே, இந்த ஃபோக்கஸ் வெளியே போகும்போது அதை திரும்பி டைவர்ட் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் கொடுக்கறது தான் மெடிடேஷன். ஸோ மேபி உங்களோட ஒர்க்கில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மெயின் ரீசனாக என்ன இருக்குன்னா, உங்களுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு. ஸோ அந்த அட்டென்ஷன் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் மெடிடேஷன், சிம்பிள். சீரியஸ்லி மெடிடேஷனோட பவர் பற்றி உங்களுக்கு தெரியலை. த திங் நான் பிடிஎஃப் செல் பண்ணிட்டு இருந்தேன்.
மென்டல் ஹெல்த்துக்காக. கிட்டத்தட்ட என்னோட ஒரு 6 months ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு இருந்த ஹேபிட்ஸ், அந்த ஹேபிட்ஸ் என்னோட மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் மேக் பண்ணி அந்த பிடிஎஃப் வந்து நான் செல் பண்ணேன். அதில் 1-2 கஸ்டமர்ஸ் கிட்ட எனக்கு வந்து ரிவ்யூ ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, இந்த விஷயம் எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லட்ச மெடிடேஷன் பண்ணிட்டு ஒரு 1 hour ஆஃப் டோபமைன் டீடாக்ஸ் நான் வந்து டெய்லியும் பண்ணேன், எனக்கு செம்ம ரிசல்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. திங் அந்த பிடிஎஃப்ல இருக்கிற விஷயத்த நீங்க அப்படியே பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள்லயே உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து ப்ராப்பரா தெரியும். ஸோ உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்கு, ஜஸ்ட் போங்க ஒன்றுன்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா நானே உங்களுக்கு டேரெக்டாக அந்த பிடிஎஃப் சென்ட் பண்றேன். 10 rupees தான் அந்த பிடிஎஃப். ஓகே, ஸோ திங் மெடிடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் லைஃப்ல. இது வந்து நீங்க ஃபோக்கஸ்க்காக பண்ணுங்க, வேற எந்த விஷயத்துக்காகவும் பண்ண வேணாம். ஃபோக்கஸ்க்காக உங்களுக்கு ஃபோக்கஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மென்டல் ஹெல்த்லாம் இருக்கவே இருக்காது. இந்த ஃபோக்கஸ் இல்லாதனாலதான் நம்ம தேவையில்லாத விஷயங்கள்ல தேவையில்லாத அன்ப்ராஃபிட்டபிள் திங்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்போம். பட் ஃபோக்கஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம லைஃப் மேல நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன ஒர்க் முக்கியம், எந்த ஒர்க்கை நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், இப்படி என் நம்பர் ஆஃப் என்னோட ஃபோக்கஸ் வந்து என் மேல இருக்கும்போது என் லைஃப்ல நான் க்ரோத் பார்ப்பேன். ஒன்ஸ் என்னோட ஃபோக்கஸ் டைவர்ட்டா இன்னொருத்தவங்க மேலேயோ இல்லை வேற ஏதோ ஒரு விஷயங்கள் மேலேயோ போகும்போது என் லைஃப்ல நான் டவுன்ஃபாலை கண்டிப்பா சந்திப்பேன். நெக்ஸ்ட், எக்ஸ்ப்ளோரிங் இன் சன்லைட். எனக்கு டார்க்கான ரூம்ல உட்காந்து ஒர்க் பண்றது தான் ரொம்ப பிடிக்கும் ஒர்க்கை பொறுத்தவரை. பட் ஆனா நம்ம நிறைய பேர் இன்னைக்கு டார்க்கான ரூம்ல தான் நிறைய இடம், எல்லா இடத்துலயுமே டார்க்கா தான் இருக்கு, நம்ம டார்க்கா தான் இருக்கோம். கரெக்டா வெளியே போயிட்டு நம்ம வந்து ஒரு சன்லைட்ல எக்ஸ்போஸ் பண்றதே கிடையாது. பிகாஸ் சூரியன் சுட்டி இருக்குது அப்படின்னு அது கிடையவே கிடையாது. 9 to 10 o'clock இல்லை 8 to 9 o'clock இந்த டைமிங்ல நீங்க போய் சன்ல போய் எக்ஸ்போஸ் பண்ணுங்க. இது உங்க மென்டல் ஹெல்த்தை பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணும், உங்க டெஸ்டோஸ்டரோன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் சன்லைட்ல நீங்க உட்கார்றது அப்படிங்கிறது. சயின்டிஃபிக்கா எனக்கு தெரியாது, நான் சயின்டிஸ்ட்லாம் கிடையாது. பட் திங் எனக்கு மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகல அப்படிங்கும் போது நான் பண்ண ஒரு விஷயம், மெடிடேஷன் பண்ணுவேன், முடிச்சுட்டு கிராட்டிடியூட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு தென் கோ அண்ட் என்னோட சன்லைட்ல நான் ஒரு 1 மணி நேரம் உட்காந்து புக் படிப்பேன், எழுதுவேன், ஏதாவது ஒன்று பண்ணுவேன். ஆனால் சும்மா உட்காந்துட்டு ஆனால் வந்து சன்லைட்ல இருப்பேன். இது எதனால இம்ப்ரூவ் ஆச்சு, எப்படி எனக்கு வந்து சந்தோஷமா இருந்துச்சு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அதெல்லாம் ப்ராப்பரா சொல்ல தெரியல. பட் சன்லைட் எக்ஸ்போஷர் வந்து கம்பல்சரியா வேணும்னு சொல்லி டாக்டர்ஸே ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதனால நான் வந்து 1 மணி நேரம் அந்த சன்லைட் எக்ஸ்போஷர்ல போய் உட்காரும் போது என்னோட ஹாப்பினஸ், என்னோட மென்டல் ஹெல்த் ப்ராபப்ளி இம்ப்ரூவ் ஆகுது சீரியஸா. பட் ஒரு மாசமா நான் அது பண்ணல, நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆமா 1 மாசம் நான் வந்து பண்ணல, வெயில் அப்படின்னு நானுமே இது பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு. பட் திங் இப்போ ரீசெண்டாக திரும்பியுமே நான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலி. ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு ஏதோ ஒன்று புதுசாக பண்றோம். மேபி மற்றவங்களுக்கு பார்க்கும்போது வேணா இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு தோணலாம். திங் மென்டல் ஹெல்த்துக்கு ஒன்றுனா அதை நீ தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரி பண்ணிக்கணும். எவனுமே இங்கே வந்து உனக்காக ஹெல்ப் பண்ண போறது இல்லை. அப்படிங்கும்போது அடுத்தவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கிட்டு ஓகே அவன் ஏதாவது நினைப்பான், இவன் ஏதாவது நினைப்பான், இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் திங் விச் இஸ் கார்டியோ. நிறைய பேருக்கு வந்து பிசிக்கலி வந்து பல்ஜ் ஆகணும், பிசிக்கல்ல வந்து பெருசாக்கணும், பிசிக்கை பெருசாக்கணும், இப்படி என் நம்பர் ஆஃப் தாட்ஸ் இருக்கும். பட் திங் என்னன்னா 1 hour ஆஃப் ஒர்க் அவுட் மட்டுமே போதும்னு நினைப்போம். நான் 2 hours ஆஃப் ஒர்க் அவுட் பண்ணுவேன். மார்னிங் வந்து ஒர்க் அவுட் செஷன், ஈவினிங் வந்து கார்டியோ செஷன். கார்டியோ செஷன் இந்த சென்ஸ் ரன்னிங் மட்டும் கிடையாது, ஸ்கிப்பிங், பர்பீஸு, பிளாங்க்ஸு, தென் வந்து ஹேண்ட் ஸ்டாண்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் வந்து ட்ரை பண்ணுவேன் ஈவினிங் டைம்ல. அதுவும் அந்த 4:30, 5 o'clock அந்த மாதிரி அந்த ஒரு வெயில்ல செம்மையா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஜஸ்ட் போய் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து உடம்பெல்லாம் ஏறாது இறங்காது அப்படிலாம் கிடையவே கிடையாது. யூசி நானுமே போயிட்டு ஈவினிங் டைம்ல வந்து ஈவினிங் டைம்ல கார்டியோ பண்றேன். எனக்கு நல்லதான் உடம்பு வந்து எனக்கு வெயிட் ஏறிக்கிட்டு தான் இருக்கு, வெயிட் கெயின் பண்ணிட்டு தான் இருக்கேன். இத்தனைக்கு நான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கேன், 2 வேளை தான் சாப்பிட்றேன். ஆனா திங் என்னன்னா நான் ஹெல்த்தியா சாப்பிட்றேன். அதுதான் உங்களுக்கு எனக்கு இருக்க வித்தியாசமே தான். மேபி நீங்க ஜிம் போறீங்க அப்படின்னா ஜிம்ல கோச் சொல்லுவாரு, ட்ரைனர் சொல்லுவாரு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டே, 3 வேளை 6 வேளை சோறு சாப்பிடு, உடம்பு வந்து சூப்பரா ஃபிட் ஆகும். யூசி நீங்க பாடி பில்டிங் பண்றீங்கன்னா அந்த கதையே இங்க வேற. நான் அதை பத்தி இங்க பேசவே இல்லை. ஓகே, திங் நார்மலா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆஸ்தட்டிக்கான ஒரு பிசிக் மெயின்டைன் பண்ணும். ஆஸ்தட்டிக் பிசிக் இந்த சென்ஸ் ரிப்டு பாடியில ஃபேட் பர்சன்டேஜ் வந்து 10 to 14 வச்சு அந்த டைம் அந்த மாதிரியான ஒரு ஃபேட் பர்சன்டேஜ் வச்சு சொல்றேன். ஸோ இப்படி நீங்க ரிப்டான ஒரு பாடியில செம்மையா ஆஸ்தட்டிக்கா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஹெல்த்தியா சாப்பிடுங்க. ஹெல்த்தியா சாப்பிடுங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா எடுத்துக்கணும்னு சொல்ல. கார்போஹைட்ரேட்ஸ் ஒரு கைண்ட் ஆஃப் மென்டல் ஃபேட்டிகா கொடுக்கும். பட் திங் எக்ஸு, சிக்கனு, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதான். ஸோ ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. வெஜிடபிள்ஸ் நான் ப்ராப்ளி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு அது வந்து அது எனக்கு மேக்ஸிமம் ஆஃப் டைம் எனக்கு அது மென்டல் ஃபேட்டிகை தான் அதிகமாக கொடுத்துருக்கு. காப்ஸும் அதே மாதிரி தான். காப்ஸுமே சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரி ரொம்ப சோர்வாயிடும். அதனாலே நான் வந்து காலையில சாப்பாடு வந்து ஸ்கிப் பண்ணுவேன். மதியானத்துல வந்து ஐ ஜஸ்ட் கோ வித் 3 to 4
5 eggs சாப்பிடுவேன், முடிஞ்சா சிக்கன் சாப்பிடுவேன், இல்லையா சோறு சாப்பிடுவேன், கொஞ்சோண்டு கார்ப்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு காய்கறி சாப்பிடுவேன். இது வந்து என்ன பண்ணுச்சா எனக்கு ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுச்சு, மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இம்ப்ரூவ் பண்ணுச்சு, என் ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணுச்சு. ஓகே, எல்லாத்தையும் அதிகமாக சாப்பிட்றத விட அளவாக சாப்பிடும்போது என்னோட ஃபிசிக்குமே டெவலப் ஆகிட்டு தான் இருக்கு. நேற்று கூட வெயிட் செக் பண்ணேன், நான் வந்து ஒரு 2 kg எக்ஸ்ட்ரா வெயிட் கெயின் பண்ணியிருக்கேன் தான். ஸோ த திங் என்னன்னா, நீங்க சும்மா இந்த எல்லாருமே சொல்றாங்க, அதாவது ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் சொல்றாங்க, அதாவது வந்து 6 வேளை சாப்பிடணும், இவ்வளோ ஒரு குவான்டிட்டியில சாப்பிடணும். எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு எனக்கு அந்த மாதிரி கணக்கு வச்சு சாப்பிட்றதெல்லாம் பிடிக்காது மேக்ஸிமம் ஆஃப் த டைம். அண்ட் ஸோ இந்த எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் அப்படிங்கிறது 1 மணி நேரம் தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்கள் பண்ணலாம். அண்ட் ஸோ வெயிட் ட்ரைனிங் நீங்கள் வந்து 1 மணி நேரம் தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே உங்களால் முடியாது, அதை நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் எக்ஸ்ட்ராவாக அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ், கார்டியோ, பர்பீஸு, இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா திங் ஏதாவது பண்ணும், ஸ்கிப்பிங், ரன்னிங், ஜாகிங், இது எல்லாமே கார்டியோவில் வரும். இது எல்லாமே உங்களுக்கு பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவா ஈவினிங் டைம்ல பண்ணுங்க. இது என்ன பண்ணும் அப்படிங்கிறதே நான் தெளிவாக சொல்லிடுறேன். மார்னிங் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்றோம், நிறைய ஜிம் போற பசங்க பார்த்தீங்கன்னா காலைல ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமேட்டு திரும்பி டீஜென்ரேட்டான நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க, போவாங்க, குடிப்பாங்க, சிகரெட் அடிப்பாங்க, இல்லை வாய்க்குள்ள ஏதாவது வைப்பானுங்க, இல்லை அன்ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுவாங்க, ஒரு ப்ராப்பர் ஹெல்த்தி ஹேபிட்ஸை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இதனால தான் அவங்க மென்டல் ஹெல்த் வந்து ப்ராப்பராக ரொம்ப மோசமாக இருக்கும். பட் த திங், நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, காலையிலேயும் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, ஈவினிங்கும் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவை கொடுக்கும். அந்த பெர்ஸ்பெக்டிவ் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஃபோக்கஸ்டாக கொண்டு வரும். அந்த ஃபோக்கஸ்ட் வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு பர்சனாக மாற்றும். எல்லாருமே நீங்கள் பார்க்குற பார்வையே வந்து, நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் சூப்பராக இருக்கேன், எப்போ பார்த்தாலும் அதாவது எல்லாருமே நீங்கள் டவுனாக பார்ப்பீங்க நான் சொல்ல, உங்களை நீங்கள் சுப்பீரியரான ஒரு பர்சனாக வந்து பார்ப்பீங்க, சுப்பீரியரான ஒரு பர்சனாக பார்ப்பீங்க. லிட்டரலாக உங்களை நினைச்சு உங்களுக்கே ப்ரௌடான ஒரு ஃபீல், ஒரு ப்ரௌடான ஒரு மொமெண்ட்குள்ள போவீங்க. ஸோ த திங், சும்மா வந்து 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணா எனக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு அப்படிலாம் கிடையாது. என்னோட ஃபார்ம்லாம் அப்படிதான், நான் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்லாம் கிடையாது. ஜஸ்ட் என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கு ஒரு 3 to 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதை வச்சு நான் அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றேன், அவ்வளோதான். ஓகே, 3 to 4 years நான் கன்சிஸ்டண்டாலாம் போனதில்லை, போயிருக்கேன் ஒரு சர்டன் பீரியட்ல. பட் நான் சொல்றேன். நெக்ஸ்ட் திங் விச் இஸ் ஜேர்னலிங் அப்படிங்கிறது. எனக்கு குழப்பமான அதிகமான தாட்ஸ் அதிகமாகவே இருக்கும், ரொம்ப நிறைய விஷயத்துக்கு ஓவர் திங்க் பண்ணிட்டு உட்காந்துட்டே இருக்கும். தாட்ஸு, குழப்பமான தாட்ஸ் என்ன பண்ணுச்சுன்னா எனக்கு மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப டவுன் பண்ணுச்சு. அதாவது ஆன்சைட்டிக்கும், ஒரீஸுக்கும், ஃபியருக்கும் என்ன அதிகமாக தள்ளுச்சு. பட் த திங், என்னோட ஜேர்னலிங் நோட் எடுத்து நான் உட்காந்து எனக்கே இந்த மாதிரி தாட்ஸ் வருது, எதனால நான் இப்படி ஃபீல் பண்றேன், இல்லை சரி ஓகே எனக்கு கேள்விகள்லாம் கேட்க எதுவுமே இல்லைன்னாலும் சும்மா உட்காந்து ஓகே நான் ஏன் இப்படி இருக்கேன், எதனால இப்படி இருக்கேன்னு சொல்லி இப்படிலாம் எழுத என்னோட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மண்டைக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் இந்த தாட்ஸ் வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்கும். when it came out from in a physical formation of something, ஓகே, அப்படிங்கும்போது அது வந்து ரொம்ப ஒரு இவ்வளவுதானா, இதுக்கு தான் நான் இவ்வளவு நேரம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், இப்படி இருக்கும். ஸோ ரொம்ப போயிட்டு இல்லை இந்த மாதிரி தாட்ஸ் பெருசு, எனக்கு இப்படிலாம் தாட் வருது அப்படிங்கிறத விட உட்காந்து ஜேர்னல் பண்ணுங்க, எழுதுங்க. இது உங்கள் மென்டல் ஹெல்த்தை பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணும். ஒரு மண்டைக்குள்ள ஒரு ஃபார்மட்டே இல்லாமல் இருக்கும் போது அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இப்போ லெட்ஸே ஸ்கூலுக்கெல்லாம் போவீங்க, ஹோம்ஒர்க் பண்ணாமல் போறீங்கன்னு வச்சுப்போமே, அன்னைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஈவினிங் டைம் வந்து எப்படி இருக்கும்னா, இவ்வளோதானா, இதுக்கு தான் நான் இவ்வளோ பயந்தானாச்சா, ஈஸியாக முடிஞ்சு போச்சு, இப்படி இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் தான் அது ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அது நடந்துருச்சு, இல்லை வந்து அதுக்கு ஒரு ஃபார்மேஷன் நம்ம கொடுத்து அதை வெளியே கக்கிட்டோம்னா அது நார்மல் ஆகிடும். ஓகே, ஸோ திங் ஜேர்னல் பண்ணுங்க. ஜேர்னல் பண்ணுறதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் பேசுவோம். ஸோ நெக்ஸ்ட் திங் விச் இஸ் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப். எத்தனை பேர் உங்களோட என்டர்டைன்மெண்ட், சந்தோஷம், இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட் டேர்ம் ப்ரெஷர்ஸ்க்காக உங்களோட ஸ்லீப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக பண்ணிட்டு இருப்பீங்க. நான் 10 மணி நேரம் தூங்குவேன், நான் ரொம்ப எனர்ஜியாக இருக்கேன் அடுத்த நாள் ஃபுல்லாக. காரணம், என்னோட ஸ்லீப்பை நான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறேன். யூசி நான் அலாரம் கூட வைக்க மாட்டேன் காலைல எந்திரிக்கணும். பட் டானு 4:30, 4:45 மேக்ஸிமம் ஆஃப் டைம் எங்கேயாவது எப்பயாவது வந்து அந்த ஒரு 1/4 மணி நேரம், அந்த ஒரு 1/2 மணி நேரம் டிஃபர் ஆகுமே தவிர, மற்றபடி ப்ராப்பராக அந்த 4:30, 4:45 இதுக்குள்ளே நான் எந்திரிச்சிடுவேன். இன்னைக்கு நான் 3:30க்கு எந்திரிச்சு இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன், அலாரம் வைக்கவே இல்லை. ரைட்? ஸோ த திங், இது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ அடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். ஏன் சொல்கிறேன்னா, தூக்கம்
சரியான தூக்கம் இல்லை அப்படின்னா உங்க மூளை எப்படி வேணாலும் வேலை செய்யும். உங்களை ரொம்ப போட்டு குழப்பும், டிஸ்ட்ராக்ட் பண்ணும், டைவர்ட் பண்ணும். ப்ராப்பரான ஒரு சிந்தனை இருக்காது. ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது உங்களால உங்களோட லைஃப்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பான எண்ணங்கள் அதிகமாக வரும். லிட்டரலாக நான் என்னைக்கெல்லாம் தூங்காம இருந்திருக்கேனோ அன்னைக்கெல்லாம் எனக்கு தப்பான எண்ணங்கள், ஐ மீன் இந்த பான் பார்க்கணும், ஃபேப் பண்ணணும், இல்லை இவங்க தப்பு அவங்க தப்புன்னு தேவையில்லாத விஷயங்களை போட்டு யோசிச்சுக்கிட்டு இப்படி என் லைஃபே நான் வீணாக்கியிருக்கேன். தூக்கம் சரியா இல்லாமல் இருக்கும்போது ஸ்லீப் டிப்ரிவேஷன். ஸோ டோன்ட் சாக்ரிஃபைஸ் யுவர் ஸ்லீப் ஃபார் எவ்ரி ஒன், எனி ஒன், ரைட்? ஒரு நேற்று கூட என்னோட பழைய ஸ்கூல்மேட் ஒருத்தன் வந்திருந்தான், பேசிட்டு இருந்தோம். கரெக்டாக ஷார்ப்பாக நான் 8:30க்கெலாம் வந்து படுத்துட்டேன் அவன்கிட்ட சொல்லிட்டு. மேபி அவன் என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. பட் த ருட்டீன் இஸ் ஆல்வேஸ் அ ருட்டீன், ரைட்? அதுக்குள்ளே இருக்கும்போது தான் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா, அதுக்குள்ளே இருக்கும்போது தான் எனக்கு மென்டல் ஹெல்த் சந்தோஷமா இருக்கு அப்படின்னா, நான் ஏன் அந்த சந்தோஷத்தை விட்டு கொடுக்கணும்? அவங்க 10 மணி 11, நான் சொல்றேன் சீரியஸா சொல்றேன், நான் பாக்குற எல்லாருமே இந்த 9 மணி, இந்த 10, 11, 12 இந்த டைமிங்ல தூங்குற எல்லாருமே பாத்தீங்கன்னா சீரியஸா மென்டலி ரொம்ப ரொம்ப சிக்கா இருக்காங்க. அண்ட் ஸோ சில பேர்லாம் வந்து 4 மணிக்கு தூங்குறவங்களாம் இருக்காங்க விடிய காலையில. ரொம்ப ரொம்ப மென்டலி சிக்கா இருக்காங்க அவங்களாம். ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்லயோ டிப்ரெஷன்லயோ கண்டிப்பா இருப்பாங்க. அவங்களால ப்ராப்பரா சிந்திக்க முடியாது, லிசன் பண்ண முடியாது. இது எல்லாத்துக்குமே காரணம் ஸ்லீப் டிப்ரிவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். தன்னைத்தானே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒழுங்கா கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி அந்த லேட் நைட்ல தூங்குற பீப்புள் எல்லாமே மேக்ஸிமம் ஆஃப் த டைம். ஒருவேளை நீங்களும் அப்படி இருக்கீங்கன்னா ஸ்லீப்பை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க, ப்ராப்பர் ஸ்லீப் கொடுங்க. அதுதான் உங்க லைஃப்ல உங்களை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் பண்ண வைக்கும். சும்மா வந்துட்டு தூக்கம் இருக்கிற நான் வந்து ஒரு நைட் அவுல் இப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் பெருமை கிடையாது. ஒரு விஷயம், கேவலமான ஒரு விஷயம். ஸோ அதனால ஸ்லீப்புக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. தூக்கம் இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. நீங்கள் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு உட்காந்து ஃபோனில் அப்படியே உட்காந்து யான்னு சப்ஹியூமன்ஸ்ன்னு வாங்க. லட்சம் ஒரு ஹியூமனாக இருக்கிறான் மனுஷன்தான் அவன், ஆனால் மனுஷன் மாதிரி நடந்துக்கவே மாட்டான். அந்த மாதிரி தான். ஸோ தெரிஞ்சுக்கங்க இந்த விஷயத்த. ஓகே, யார் ஒருத்தவங்க மூஞ்சில் அடிச்சாப்புல ஒரு சில உண்மைகளை சொல்கிறாங்களோ அவங்க தான் லிட்டரலாக ப்ராப்பராக அவங்க மேலே அக்கறையாக இருக்காங்கன்னு தான். சும்மா சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கிறவங்க யாருமே அவங்களுக்கு வந்து நல்லது சொல்லித்தராங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஓகே, so be strong and stay positive. This is KJ. I will see you in this informative video. I love you.